மை டியர் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் ஹூ இஸ் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவன் யாருன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 3 வீடியோவில் காட் த ஃபாதர் குறித்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது அதோட கண்டினியூவேஷன் வீடியோ. இது ஒரு 6 பார்ட் வீடியோ சீரீஸ். ஸோ எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் காட் த ஃபாதர் குறித்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ 7th நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிதாவாகிய தேவனை குறித்து Matthew 6:26 அதில் பார்த்தீங்கன்னா, லுக் அட் த பேர்ட்ஸ் ஆஃப் தி ஏர், they neither sow nor reap nor gather into barns, and yet your heavenly Father feeds them. Are you not of more value than they? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் Philippians 4:19 அதில் பார்த்தீங்கன்னா, and my God will supply every need of yours according to his riches in glory in Christ Jesus. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸோ 7வது நம்ம காட் த ஃபாதர் குறித்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, காட் த ஃபாதர் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். அவர் நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 8வது பார்த்தீங்கன்னா Deuteronomy 7:9 இதில் பார்த்தீங்கன்னா, know therefore that the Lord your God is good, the faithful God who keeps covenant and steadfast love with those who love him and keep his commandments to 1,000 generations. உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவருக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன் என்றும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 Corinthians 1:9 இதில் God is faithful by whom you are called into fellowship of his son Jesus Christ our Lord. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஸோ 8வது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பிதாவாகிய தேவனை குறிச்சுன்னா, God the Father is faithful. பிதாவாகிய தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? 9வது John 5:36 For the works that the Father has given me to accomplish, the very works that I am doing bear witness about me, that the Father has sent me. யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதேபோல் Galatians 4:4-5 நம்ம இப்படி வாசிக்கிறோம். When the fullness of time had come, God sent forth his son, born of a woman, born under the law, to redeem those who were under the law, so that we might receive adoption as sons. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸோ 9வது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, God the Father குறித்து, God the Father sent his son for our salvation. பிதாவாகிய தேவன் தான் நம்முடைய ஒரே பேரான கோபானாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க அவர் அனுப்பினாரன். மேலும் இது போல் நம்ம கர்த்தரை குறித்து தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ.